இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு துக்கத்தோட கண்ணீரோட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன், உனக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை யார் துடைக்க முடியும்? எந்த மனிதர்கள் உங்கள் கண்ணீரை காண முடியும் என்று நீங்கள் எண்ணலாம். ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்கல, என் வேதனையை அறியல, எனக்கு உதவி செய்யல அப்படின்னு நீங்க நினைக்கலாம், சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீங்க யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உனக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனிதர்கள் சொல்லவில்லை, நாங்கள் சொல்லவில்லை, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் இன்றைக்கு துடைப்பேன். யார் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, ஆண்டவருடைய வார்த்தையில் விடுதலை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரோட இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கு சோர்வோடு துக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம், காணப்படலாம். கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை விடுவிக்கிறவர். அவர் உங்களை விடுதலையாக்க இந்த உலகத்தில் வந்தார். உன் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உன் கண்ணீரை யாவையும் அவர் துடைப்பார். உன் அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டபடினால் உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்கள் நடுவில் இறங்கி அற்புதங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோட இருக்கலாம். என் பலவீனங்களுக்காக நான் பாடுபடுகிறேன், நான் கண்ணீரோட இருக்கிறேன், என் பாடு மாறுமா, என் அவமானம் மாறுமா, என் நிந்தனை மாறுமா என்று வேதனையோடு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை நான் இன்றைக்கு துடைப்பேன், உன் வேதனையை நான் எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை உள்ள கையிலே ஆண்டவர் வரைந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கண்ணீரோட விதைக்கிறீங்களா? நீங்க கம்பீரமாக அறுப்பீங்க என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். நீ விசுவாசிக்கும் போது, நீ நம்பிக்கை வைக்கும் போது உன் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நீ துக்கத்தோட எத்தனை ஆண்டுகளாக நீ கண்ணீர் வடித்திருக்கலாம். என் வாழ்க்கை முடிந்தது, என் வாழ்க்கை என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் கண்ணீரை யாவையும் என்னை ஆண்டவர் துடைப்பார், உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார் என்று நம்புங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். யாராலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது, உன் படுக்கையை மாற்ற முடியாது, உன் கண்ணீரை மாற்ற முடியாது, எந்த மனுஷனால் மாற்ற முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்குன தேவன் மாத்திரம்தான் உன் கண்ணீரை மாற்ற முடியும், உன் சூழ்நிலையை மாற்ற முடியும், உன் படுக்கையை நீ எடுத்து நடக்க முடியும், எடுத்துக்கொண்டு நடக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு யாராவது உங்களை ஏமாற்றி இருக்கலாம்,
பணத்து நிமித்தமாக உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம், உங்களை கைவிடப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம், நம்பி ஏமாந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை இன்றைக்கு நோக்கி பார்க்கும்போது உங்கள் அழுகையின் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்டபடினால் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உன் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டபடினால் உங்களுக்காக யாவையும் என் ஆண்டவர் இந்த நாட்களில் செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஏசப்பா, இந்த நேரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, இன்றைக்கு அழுகையோட கண்ணீரோட இருக்கிறவர்களோட வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, மரண படுக்கையை மாற்றுங்கப்பா, சுகத்தை கட்டளடுங்க ராஜா, தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தை நிமித்தமாக ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கண்ணீர் மாறட்டும், நிந்தனை மாறட்டும், சுகம் வரட்டும். ஆண்டவரே, பண தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் கேட்கிற யாவையும் நீர் திருப்பி கொடுப்பீராக, விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பீராக ராஜா. உங்க கரத்துல சகலவற்றையும் ஒப்பு கொடுக்கிற உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.